சத்தியத்தை நான் உங்களுக்கு சொல்ல இருக்கிறேன். அல்லேலூயா. நீதிமான் நான், நீதிமான் நான், ரத்தத்தாலே கழுவப்பட்டது இயேசுவின் நீதிமான் நான், நீதிமான் நான், ரத்தத்தாலே கழுவப்பட்ட நீதிமான் இயேசுவின் ரத்தத்தாலே. பனை மரம் போல் நான் செடி தூங்குவேன், கேதுரு மரம் போல் வளர்த்திடுவேன். கர்த்தரின் இல்லத்தில் நாட்டப்பட்டு முதிர் வயதிலும் நான் கனி தருவேன். கர்த்தரின் இல்லத்தில் நாட்டப்பட்டு முதிர் வயதிலும் நான் கனி தருவேன். நீதிமான் நான், நீதிமான் நான், ரத்தத்தாலே கழுவப்பட்ட நீதிமான் இயேசுவின் காலையிலே உம் கிருபையையோ, இரவிலே உம் சத்தியத்தை. நீதிமான் நான், நீதிமான் நான், ரத்தத்தாலே கழுவப்பட்ட நீதிமான். ஆண்டவரே என் கர்த்தாவே, அவரிடம் கடைசியில வெள்ளை சிங்காசன நியாய தீர்ப்பு என்று சொல்லி ஒரு நியாய தீர்ப்பு இருக்கிறது. தேவனுடைய பிள்ளைகளாகிய நமக்கு நியாய தீர்ப்பிலே பீமா அப்படிங்கிற ஒரு பதம் கொடுக்கப்பட்டு இருக்கிறது. அந்த பீமா என்கிறதான பதத்துக்கு பரிசளிப்பு மேடை என்று சொல்லி பெயர். ஆகவே நாம் இங்கே செய்கிறதான கிரிகளுக்கு தக்கதான
ஒரு பெரிய பரிசளிப்பு மேடையை இப்போ நம்ம பிள்ளைகள் ஃபர்ஸ்ட் ப்ரைஸ், செகண்ட் ப்ரைஸ், தேர்ட் ப்ரைஸ் அப்படியெல்லாம் வாங்கும்போது எப்படி பெற்றோர் சந்தோஷப்படுவார்களோ அந்த மாதிரி கர்த்தருடைய பிள்ளைகள் நீதிமான்களுக்கு ஆண்டவர் அப்பேற்பட்ட ஆசீர்வாதத்தை வச்சிருக்கிறார். ஆனால் துன்மார்க்கருக்கு ஆண்டவர் கடைசி நாளில் நான் வேகமாக உங்களுக்கு கோடிட்டு காட்டுகிறேன். அவன் நிறைய நான் எடுத்துகிட்டு வந்தேன். அதையெல்லாம் சொல்கிறதுக்கு என்ன கிடையாதுன்னா நேரம் நமக்கு கிடையாது. இந்த 2 பகுதியை மத்திய எழுதின சுவிசேஷம் 25ஆம் அதிகாரத்தை நீங்கள் கடைசி பகுதியில் எடுத்து வச்சுட்டு பார்த்தீங்கன்னா அங்கே சொல்லப்பட்டிருக்கிறது, வலது பக்கத்தில் நிற்பவர்களை பார்த்து, வாருங்கள் என் பிதாவினாலே ஆசீர்வதிக்கப்பட்டவர்களே, உலகம் உண்டானது முதல் உங்களுக்காக ஆயத்தம் பண்ணப்பட்டிருக்கிற ராஜ்யத்தை சுதந்திரித்துக் கொள்ளுங்கள். ஆண்டவர் நியாய தீர்ப்பு நாளில் 2 பிரிவா பிரிப்பார். ஒன்று செம்மறியாட்டின் கூட்டம், இன்னும் 2 எல்லாமே ஆடுதான். எல்லாமே என்னதான்? ஒன்று செம்மறியாடு, இன்னொன்று வெள்ளாடு. நீங்கள் வீட்டில் போய் இந்த பகுதியை வாசித்து பாருங்க. நமக்கு எப்போவுமே பிடிக்கிறது, எனக்கு சின்ன வயசில் பிடிக்கிறது எப்போவுமே வெள்ளாடு தான் ரொம்ப பிடிக்கும். வெள்ளாட்டு கறி. ஒரு ஜுரம் வந்துருச்சு, இல்லை ஒரு வியாதி வந்துருச்சு அப்படின்னா என்ன சாப்பிட சொல்லுவாங்க? வெள்ளாட்டு கறி. இப்போ இது நம்முடைய வண்ணாரப்பேட்டையில் ஒரு வெள்ளாட்டு கறி மட்டன் ஸ்டால் அப்படின்னு சொல்லி நமக்கு பக்கத்தில் அந்த மகாராணிக்கு கொஞ்சம் தாண்டி ஒரு பெரிய கடை இருக்குது. வெள்ளாடு மட்டன் ஸ்டால் அப்படின்னு சொல்லி. அங்கே வெள்ளாடு மட்டும்தான். வெள்ளாட்டில் ஆனால் ஆண்டவர் பிரிக்கும் பொழுது பாருங்க, செம்மறியாடா பிரிக்கிறாரு. என்னவா பிரிக்கிறாரு? செம்மறியாடை வலது பக்கத்தில் நிறுத்துறாரு, வெள்ளாட்டை இடது பக்கமாக நிறுத்துறாரு. நம்ம எல்லாரும் ஒரு காலத்தில் மிருகங்களாக இருந்தோம். நாயாக இருந்தோம், பூனையாக இருந்தோம். அவங்க எல்லாருமே தங்களை எப்படி காட்டிக்கொள்ளுகிறான்னு சொன்னால் மிருகமாக காட்டிக்கொண்டிருந்தான். நமக்குள்ள ஒரு மிருக சுபாவங்கள் இருந்தது. ஆனால் இவைகளை எல்லாம் மாற்றி ஆண்டவர் நம்மை ரட்சித்து நமக்குள்ள கிறிஸ்துவின் சுபாவம் மாற்றி நம்ம எல்லாரும் ஆடுகளாக மாற்றிருக்கிறார். என்னவா மாற்றிருக்காரு? ஆடுகளா. அதனால் ஆண்டவர் சொன்னார், நானே நல்ல மெய்ப்பன். இந்த நல்ல மெய்ப்பன் அப்படி சொல்லுகிற ஆடுகளை பாருங்க, இங்க 2ஆ பிரிக்கிறார். 2ஆ பிரிச்சு, ஒன்று வெள்ளாட்டின் கூட்டம், இன்னொன்று செம்மறியாட்டின் கூட்டம். இந்த வலது பக்கத்தில் நிற்கிறவளை பார்த்து செம்மறியாடு அப்படின்னு சொல்றார். அவங்களுக்கு அப்ப அவங்க 37ஆம் வசனத்துல பாருங்க, அப்ப இவங்க இந்த செம்மறியாட்டின் கூட்டத்தை பார்த்து என்ன சொல்றாரு அப்படின்னா, நீதிமான்கள். என்ன சொல்றாரு? நீதிமான்கள். இப்போ இவங்க 2 பேருமே, அதாவது பசியா இருந்தா ஆகாரம் கொடுத்தாங்க, வஸ்திரம் இல்லாதவர்களுக்கு வஸ்திரம் கொடுத்தாங்க, இயேசுவின் நாமத்தினால உதவி செஞ்சாங்க. இன்னைக்கு உலகத்தில் இருக்கிற பெரிய பணக்காரர்கள் எல்லாரும் ட்ரஸ்ட்டுகளை ஆரம்பித்து ஸ்கூல்ஸ் நடத்துகிறாங்க. அதாவது மாற்றுத்திறனாளிகளுக்கு உதவி செய்கிறாங்க, கைம்பெண்களுக்கு உதவி செய்கிறாங்க, விதவைகளுக்கு அவர்களுக்கு வேலை கொடுத்து அவர்களை உதவி செய்கிறாங்க. இப்போ ஏற்பட்ட காரியங்கள் எல்லாம் இன்னைக்கு பணக்காரர்கள் தங்களுடைய அவங்க வரி கட்டுறதுக்கு, வரி ஏற்பு செய்வதற்காக ட்ரஸ்ட்டுகளை ஆரம்பித்து, சொசைட்டிகளை ஆரம்பித்து அவங்க உதவி செய்து கொண்டு இருக்கிறார்கள். ஆமாம், அவங்க எதுக்காக? வரி ஏய்ப்பு செய்வதற்காக. ஏன்னா இந்த ட்ரஸ்ட்டில் 3 வகையான இருக்கிறது. ஒன்று 12A அப்படின்னு சொல்லி இருக்கிறது, இன்னொன்று 18G இருக்கிறது, இன்னொன்று FSC ஒன்று இருக்கிறது. இந்த 18Gயில் அவங்க என்னவெல்லாம் உதவி செய்தாங்களோ அவங்களுக்கு என்ன கிடைக்கும்னா வரி விலக்குகள் இருக்கும். வரி விலக்குகள், அந்த வரி விலக்குக்காக உதவி செய்கிறாங்க. ஆனால் அவைகளை வேதம் சொல்லுகிறது அழுக்கான கந்தை. அவங்க செய்கிற உதவி என்னது? நம்ம ஆண்டவர் செய்யும் பொழுது நமக்கு ஆண்டவர் சொன்னார், நீயோ தான தர்மம் பண்ணும் பொழுது உன்னுடைய வலது கை செய்கிறத இடது கை அறியா. அந்த மாதிரி செய்கிற அவர்களை பார்த்து ஆண்டவர் சொல்லுகிறார், நம்ம நீதிமான்கள் அப்படின்னு சொல்லுகிறார். கர்த்தருடைய பிள்ளைகளுக்கு தான் செலவுகள் ஜாஸ்தி. ஆமாம்,
காணிக்கைகளை போடுகிறார்கள், தசமமாக கொடுக்கிறார்கள், ஏழைகளுக்கு உதவி செய்கிறார்கள், வஸ்திரம் இல்லாதவர்களுக்கு வஸ்திரம் கொடுக்கிறார்கள், பசியாக இருக்கிறவர்களுக்கு ஆகாரத்தை கொடுக்கிறார்கள், தங்க இடமில்லாதவர்களுக்கு தங்க இடத்தை ஆயத்தம் பண்ணுகிறார்கள். இயேசுவின் நாமத்தினாலே நாம் இவைகளை செய்யும் பொழுது நம்மளை ஆண்டவர் என்ன சொல்லுகிறார்னா நீதிமான். அவர்கள் தங்களை பிரகடனப்படுத்திக் கொள்வதற்காக, மற்றவர்கள் புகழுவதற்காக அவர்கள் ஸ்கூல்ஸு, ஹாஸ்பிட்டல்ஸு, இப்பேற்பட்ட உதவிகளை அவர் செய்து கொண்டு இருக்கிறார்கள். அதில் பாருங்க 46வது வசனம் பாருங்க. ஆமா, நீதிமான்களோ நித்திய ஜீவனை அடைவதற்காக அவர்களை நீதிமான்கள் என்று சொல்லி அழைக்கிறார். இந்த புதிய ஏற்பாட்டு காலத்தில் சில பழைய ஏற்பாட்டை உங்களுக்கு ஓடிட்டு காட்டு, நான் புதிய ஏற்பாட்டில் சில சம்பவங்களை சொல்லி இந்த நான் முடிக்க இருக்கிறேன். கவனிங்க. பழைய ஏற்பாட்டில் நீதிமான்கள் அப்படின்னு சொன்னால் பலி செலுத்தணும். என்ன செலுத்தணும்? பலி செலுத்தணும். ஆபேல் பலி செலுத்தினான். ஆபேல் என்ன பண்ணா? பலி செலுத்தினான். என்ன பலி செலுத்தணும்னா, முதலாவது சர்வாங்க தகன பலி செலுத்தணும், இரண்டாவது பாவ நிவாரண பலி செலுத்தணும், மூணாவது குற்ற நிவாரண பலி செலுத்தணும். ஆதியாகமத்தின் புஸ்தகம் 6ஆம் அதிகாரம் 9வது வசனத்திலே நான் பார்க்கும் பொழுது நீதிமானும் உத்தமனுமாய் இருந்தான். ஏன் அவன் நீதிமானும் உத்தமனுமாய் இருந்தான் என்று சொல்லி வேதம் சொல்லுகிறது பாருங்க. 8ஆம் அதிகாரம் 20, 21. பலியிட்டான். சுகந்த வாசனையை கர்த்தர் முகந்தார். ஆமா, ஏன் நம்ம இவன் நோவா நீதிமானா இருந்தான் என்று சொல்லி நம்முடைய வேதம் சொல்லுகிறது பாருங்க. அவன் என்ன பலி செலுத்தினான். என்ன செலுத்தினான்? பலி செலுத்தினான். இந்த பலி செலுத்தின பழைய ஏற்பாட்டு பரிசுத்தவான்கள் எல்லாரும் அவர்கள் என்ன பண்ணினார்னா பலி செலுத்தினார்கள். சங்கீதத்தின் புஸ்தகம் 50ஆம் அதிகாரம் 5வது வசனம். ஆமா, பாருங்க. யார அந்த நாட்களில் பழைய ஏற்பாட்டு காலத்தில் யார நீதிமான்களாக பார்த்தார்கள் என்று சொல்லி வேதம் சொல்லுகிறது. பலியினாலே என்னோடு கூட உடன்படிக்கை பண்ணின என்னுடைய பரிசுத்தவான்களை என்னிடத்தில் என்ன பண்ணுங்கள். அந்த நாட்களிலே அவர்கள் என்ன பண்ணினார்கள் என்று சொன்னால் பலி செலுத்தினார்கள். அப்போஸ்தலர் நடபடிகள் 23ஆம் அதிகாரம் 1 முதல் 5 வசனங்களை வாசிக்கும்படி. பாருங்க, போதும். அங்க எல்லா விதமான நியாயப்பிரமாணத்தை கமலியன் பாதத்தில் உட்கார்ந்து கற்றுக்கொண்டவர் நம்முடைய பவுல். அவன் சொல்லும் போது சொல்லுகிறார், நான் நியாயப்பிரமாணத்தின்படி ஒரு குற்றமும் செய்யல, ஆனாலும் நான் நீதிமான் ஆகிறதுல. புதிய ஏற்பாட்டுக்கு வரும் பொழுது பலிகள் செலுத்துகிறதுனால நீதிமான்கள் ஆக முடியாது. அதாவது மற்ற நியாயப்பிரமாணத்தில் நமக்கு ஒருவேளை பைபிள் ஸ்டடிக்கு வந்தவங்களுக்கு தெரியும், 613 கட்டளைகள் இருக்கிறது. என்ன கட்டளை? 613 கட்டளை இருக்கு. இந்த 613 கட்டளையும் 248 இதை செய்யணும்னு சொல்லி இருக்குது. மீதி உள்ள கட்டளைகள் நீங்க 613 248 மைனஸ் பண்ணி கணக்கு பண்ணி மீதி உள்ள கட்டளைகள் இதை செய்யணும்னு சொல்லி இருக்கு. இவைகள் எல்லாம் செய்தாதான் அவர் யாருன்னா நீதிமான். அதனால யாக்கோபு தன்னுடைய நிருபத்தில் எழுதும்பொழுது எழுதுகிறார்,
இந்த 613 கட்டளையில ஒரு கட்டளை மீறினா கூட ஆமா அவன் நீதிமான் கிடையாது. அவன் நீதிமான் கிடையாது. ஆகவே இந்த 613 கட்டளையை நிறைவேற்றுவதற்காகத்தான் நம்முடைய ஆண்டவராக இயேசு இந்த பூமியில வந்து என்ன அந்த கட்டளை எல்லாம் யார் எழுதி எழுதி கொடுத்தான்னா அவன் மோசைக்கு பிதாவாகிய தேவன் சொல்ல சொல்ல ஆண்டவராக இயேசு கிறிஸ்து அங்கே அவனுடைய கற்பலைகள் 613 கட்டளைகளை எழுதி கொடுத்தார். அவன் வந்து 613 கட்டளைகளையும் அவர் என்ன பண்ணினான் என்று சொன்னால் எழுதினான். அதுல 613 கட்டளையில 10 கட்டளைய 10 மாத்தினாங்க. எத்தனை மாத்தினாங்க? 10 கற்பனை. ஆகவே பாருங்க, அவரை குறித்து வேதம் சொல்லுகிறது. மத்தேயு எழுதின சுவிசேஷம் 27ஆம் அதிகாரம் 19வது வசனம். ஆமா, இயேசுவை குறித்து பிலாத்துவினுடைய மனைவி சொல்லுகிறதை பாருங்க. இவர் யாரு? நீதிமான். இயேசுவை குறித்ததான ஒரு சாட்சி சொல்லப்பட்டிருக்கிறது. இவர் யாரு? ஆமா, நீதிமானை ஒன்றும் செய்யக்கூடாது. அங்க இயேசுவை குற்றவாளி கூட்டில கொண்டு போய் நிறுத்துகிறார்கள். எங்க கொண்டு போய் நிறுத்துகிறார்கள்? முதலாவது மத சம்பந்தப்பட்டதான தலைவர்கள் மத்தியில நிறுத்துகிறார்கள். பிரதான ஆசாரியர், பரிசேயர், சதுசேயர், அன்னா, காய்பா இவர்கள் முன்னால கொண்டு போய் அவரை குற்றவாளி கூட்டில் நிறுத்தி பல பொய்யான குற்றச்சாட்டுகளை சொல்லுகிறார். ஆனா ஒண்ணுமே ஒவ்வல, ஒரு குற்றம் கூட நிரூபிக்கப்படல. அதனால கடைசியில் அவர்கிட்ட கேட்கிறாங்க, நீ மனுஷ தேவகுமாரனா அப்படின்னு ஒரு கேள்வியை கேட்கிறாங்க. உடனே அவரும் சொல்றாரு, எஸ், நான் தேவகுமாரன். உடனே இவன் மரணத்துக்கு பாத்திரவான். ஏன்னா நியாயப்பிரமாணத்தின்படி யாருமே தன்னை கடவுள் என்று என்ன பண்ணக்கூடாது, சொல்லிக் கொள்ளக்கூடாது. அவளை கல்லெறிந்து கொள்ள வேண்டும் என்று சொல்லி பிரமாணத்தில் இருக்கிறது. அதன்படி மரண ஆக்கினை அவனுக்கு தீர்க்கப்படுகிறது. அதுக்கு பிறகு அவரை எங்க கொண்டு போறாங்கன்னா அரசியல் தலைவர்கிட்ட கொண்டு போறாங்க, ஏரோதிட்ட கொண்டு போறாங்க, பிலாத்திட்ட கொண்டு போறாங்க. ஏரோது எல்லாவற்றையும் விசாரித்து பார்த்து அவர் சொல்லிட்டார், இவர் குற்றமற்றவன். என்ன பண்ணவன்? குற்றமற்றவன் சொல்லிட்டார். பிலாத்து அவரை சொல்லி, பிலாத்து மனைவியும் கூட சொன்னாங்க, இவர் யாருன்னா நீதிமான். எல்லாரும் சொல்லுங்க, நீதிமான் அப்படின்னு சொன்னாங்க. அதனால அவரை விடுதலை பண்ணலாம். நான் இப்ப இவரை யூதருடைய ராஜாவை விடுதலை பண்ணணும்னு சொல்லி கேட்ட பொழுது அப்ப அவர்கிட்ட ஒரு கேள்வி பிலாத்து கேட்கிறாரு, நீ யூதருடைய ராஜாவா அப்படின்னு கேட்ட பொழுது எஸ், நான் நீ சொல்லுகிறபடிதான் என்று சொன்ன பொழுது உடனே யார் ராஜா என்று சொன்னாரோ, யாரு அவங்க, யாருன்னா ராயனுக்கு விரோதி, உடனே அவன் கொலைக்கு பாத்திரவான் என்று சொல்லி தீர்ப்பு. உடனே பிலாத்து வாரினால் அடிப்பித்து அவரை மரண ஆக்கினைக்குள்ளே தீர்த்தார். ஆகவே யாரு இந்த பிரமாணத்தை மரண சாசனம் யாரு எழுதினாங்களோ அவங்களே அந்த மரண சாசனத்தை அவங்க என்ன பண்ணணும்னா சந்திக்கணும். மரண சாசனத்தை சந்திக்கணும். அல்லேலூயா. ஆகவே புதிய ஏற்பாட்டு காலத்துல கர்த்தருடைய பிள்ளைகளாகிய நாம் எப்படி நீதிமான்களாக்கப்படுகிறோம் என்று சொல்லி நம்முடைய வேதம் சொல்லுகிறது பாருங்க. இந்த நியாயப்பிரமாணம் முழுவதையும் கற்றுக்கொண்ட இந்த பவுல் ரோமருக்கு எழுதின நிருபம் 3ஆம் அதிகாரத்துல அவர் எழுதுகிற காரியத்தை பாருங்கள். ரோமருக்கு எழுதின நிருபம் 3ஆம் அதிகாரம் 20 வாசிக்கலாம். ஆமா, பாவத்தை அறிகிற அறிவு எதனாலே வருகிறது? நியாயப்பிரமாணத்தினாலே வருகிறது. எந்த மனுஷனும் நியாயப்பிரமாணத்தின் கிரியைகளினாலே தேவனுக்கு முன்பாக நீதிமானாக்கப்படுவதில்லை. இப்படி இருக்க நியாயப்பிரமாணம் இல்லாமல் தேவநீதி வெளியாக்கப்பட்டிருக்கிறது. அதை குறித்து நியாயப்பிரமாணமும் தீர்க்கதரிசனமும் சாட்சி இடுகிறது. அது இயேசு கிறிஸ்துவை பற்றி விசுவாசத்தினாலே பலிக்கும் தேவநீதியே. விசுவாசிக்கிற எவர்களுக்கும் எவர்கள் மேலும் அது என்ன பண்ணும்? பலிக்கும். வித்தியாசமே இல்லை. எல்லாரும் பாவம் செய்து
தேவ மகிமையற்றவர்களானார்கள். ஆதாமின் மூலமாக, ஆதாமின் சந்ததி மூலமாக இந்த 613 கட்டளை நிறைவேற்ற முடியாதபடியினால, ஒரு கட்டளையே மீறினாலே, அங்கே யாக்கோபு எழுதுகிறார், ஒரு கட்டளை, கொலை செய்யாதிருப்பாயாக, கொலை செய்யல. ஆனா தன் சகோதரனை பயக்கிறவன் என்னது? கொலைகாரன். பொருளை திருடாத அப்படின்னு சொல்லி நம்முடைய வேதம் சொல்லுகிறது. திருடாத, கர்த்தருக்கு கொடுக்க வேண்டியதை கொடுக்காமல் வஞ்சித்து வச்சாங்கன்னு சொன்னா அவங்க யாரு? ஆமா, நிருபத்தில் எழுதும் போது எழுதுறார், நீங்க யாரு? திருடர்கள். கர்த்தருக்கு கொடுக்க வேண்டியதை நீங்க 10ல் 9 உங்களுக்கு, 1 யாருக்குன்னா யாருடைய பங்கு? கர்த்தருடைய பங்கு. இப்ப கர்த்தருடைய பங்கை கொடுக்கலைன்னா அவங்கள வேதம் என்ன சொல்லுக்குதுன்னா நியாய பிரமாணத்தின்படி என்னவா மாத்துது. ஆனா கிருபையின் பிரமாணத்துல வேதம் சொல்லுகிறது, எல்லாரும் பாவம் செய்து தேவ மகிமையற்றானார்கள், அதனாலே இலவசமாய், எல்லாரும் சொல்லுங்க, இலவசமாய் அவருடைய கிருபையினாலே கிறிஸ்து இயேசுவின் உள்ள மீட்பை கொண்டு நீதிமான்களாக்கப்படுகிறோம். நீங்க இந்த 613 கட்டளையை நிறைவேற்ற வேண்டிய அவசியம் கிடையாது. சொல்லலாமா? ஏன்னா அவைகளை எல்லாம் அவர் என்ன பண்ணி விட்டார்னா நிறைவேற்றி விட்டார். 613 கட்டளைகளை அவர் என்ன பண்ணிட்டாரு? நிறைவேற்றி விட்டார். சிலுவையில அவர் அந்த 613 கட்டளையை சிலுவையில அறைந்து தேவனுடைய பிள்ளைகளாகிய நமக்கு ஆண்டவர் 10 கற்பனையை 2 கற்பனையா மாத்தினார். எத்தனை கற்பனையா மாத்தினாரு? 2. தேவனாய கர்த்தரை முழு இருதயத்தோடும், முழு மனதோடும், முழு பலத்தோடும், முழு மனதோடும் கூட தேவனுடைய தேவனை ஆராதனை செய்வாயாக, உன்னை நேசிப்பது போல. அதை பவுல் என்ன பண்ணினார்னா ஒரே கட்டளையா மாத்திட்டார், உன் சகோதரனை நேசி அப்படின்னு சொல்லி. அதனால நாம் எல்லாரும் இங்கே உட்கார்ந்து இருக்கிற எல்லாருமே தேவன் நம்மை இலவசமாய், என்னது, நீங்க எந்த பலியும் செலுத்த வேண்டிய அவசியம் கிடையாது. எந்த ஆடோ மாடோ கோழியோ புறாவோ ஒண்ணுமே கொண்டு வர வேண்டிய அவசியம் கிடையாது. எல்லாரையும் ஆண்டவர் நீதிமான்களாய் மாற்றி இருக்கிறார். எல்லா கரங்களை வைத்து நான் நீதிமான், ஆமா, ரத்தத்தினால கழுவப்பட்ட நீதிமான், ஆமா, நம்ம என்னவா மாத்திருக்காரா? ஆமா. இந்த நீதிமான்களே நான் ஏற்கனவே சொன்ன வெள்ளாடு, செம்மறியாடு. செம்மறியாடு எப்பவுமே மெய்ப்பன் சொல்றதை தான் கேட்கும். அப்படியே நீங்க, நான் ஆடு மேய்ச்சிருக்கிறேன் நான், ஆமா, ஒரு 10 வெள்ளாடு, ஒரு 100 செம்மறியாடு. ஆமா, ஆடு மேய்க்க அங்கே ஆள் இல்லை அப்படின்னு சொன்ன பொழுது நான் போறேன் அப்படின்னு சொல்லி ஆடு மேய்க்கிறதுக்கு போனேன். இந்த செம்மறியாடு என்ன வேணும்னு சொன்னா அப்படியே நான் தலையை கவிழ்ந்துக்கிட்டு போகும். மெய்ப்பன் குரல் கொடுக்காம அது என்ன பண்ணாது? நிமிர்ந்து பார்க்காது. ஆனா அந்த வெள்ளாடு இருக்குத, கொஞ்சம் அந்த 10 ஆடுகளை மேய்க்கிறதுக்குள்ள அவன் எப்பவுமே நம்ம பவுல் சொல்லும் போது சொல்லுகிற அந்த அவருடைய கோலும் தடியும் என்ன பண்ணும்? அந்த கோலும் தடினா அவங்க கையில இந்த, அதாவது எங்க ஊர்ல சொல்லுவாங்க சல்லைன்னு சொல்லுவாங்க. ஒவ்வொரு ஊருக்கு அதுக்கு வேற ஒரு பாசை இருக்குது. உங்க ஊர்ல என்ன பாசை? இப்படி கொம்புல இந்த, ஆமா, கொரடுங்கிறது கம்பி இருக்கும். ஆமா, அதுல என்ன பண்ணுவாங்கன்னா அந்த இலைதலைகளை இணுங்கி போடுவாங்க, பிடிச்சி இணுங்கி போடுவாங்க. இப்ப வேப்பன் குரல் கொடுக்கும் பொழுது ஏதோ புதிய உணவு கிடைக்கிறது, புதிய இலையை பறிச்சு போடுறாருன்னு சொல்லி அது என்ன பண்ணுவோம்னா உடனே மேன் ஒரு சத்தம் முடிச்சுன்னா ஒன்று 100 ஆடு இருந்தா கூட ஒவ்வொன்றுக்கும், ஏன் வெள்ளை, ஏன் சொட்டை, ஏன், ஆமா, ஒவ்வொன்றுக்கும் ஒரு பேர் வச்சு கூப்பிடுவான் பாருங்க. அதை கேட்கும் போதே நமக்கு ஒரு பெரிய சந்தோஷமா இருக்கும். ஆனா அந்த வெள்ளாடு கொஞ்சம் இருக்கும் போதே அந்த மேய்ஞ்சிட்டே இருக்கும் பாருங்க. அது மேய்ஞ்சிட்டு இருக்கும் போது இந்த சபை விட்டு இன்னொரு சபை போகும், இன்னொரு சபை விட்டு இன்னொரு சபை போகும். ஒழுங்கா ஒரு சபையில அது என்னவா இருக்காது? அடங்கி, மெய்ப்பனுக்கு என்னவா இருக்காது? அடங்கி இருக்காது. அதனாலதான் அவர் என்ன நம்ம எல்லாரையும் ஆடா மாத்தி இருக்கிறாரு. ஆனா நீங்க எல்லாரும் செம்மறி ஆடா மாற விரும்புற நீங்க
இல்லை வெள்ளாடா மாற விரும்புகிற நீங்க வேதம் சொல்லுகிறது இந்த செம்மறியாட்டின் கூட்டத்தான் தேவன் என்னவா சொல்றாருன்னா நீதிமான் அப்படின்னு சொல்றார். அல்லேலூயா. நீங்க நீதிமொழிகளின் புஸ்தகத்தை நீங்க வாசித்து பார்த்தீங்கன்னா இந்த நீதிமான்களுக்குரிய அநேக ஆசீர்வாதங்கள் ஆண்டவர் எழுதி வச்சிருக்கிறார். ஆமா, நீங்க வீட்டில் போய் நான் அதெல்லாம் நிறைய எடுத்துட்டு வந்தேன். அதையெல்லாம் சொல்றதுக்கு நமக்கு நேரம் பத்தாது. சிலதை மாத்திரம் நான் உங்களுக்கு காட்டி கொடுக்க விரும்புகிறேன். சங்கீதத்தின் புஸ்தகம் 34ஆம் அதிகாரம் 17 வாசிப்போம். சங்கீதம் பொறுமையா பொறுமையா வாசிங்க. கர்த்தர் கேட்டு ஆமா, நீதிமான்கள் கூப்பிடும் பொழுது அவருடைய எல்லா உபத்திரவங்களுக்கும் அவர் நீங்களாக்கி விடுகிற தேவனாயிருக்கிறார். எல்லா கரங்களை தட்டி கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுவோம். ஆமா, நீதிமான்கள் கூப்பிடுவதற்கும் துன்மார்க்கர் கூப்பிடுவதற்கும் வித்தியாசம் இருக்கிறது. நீதிமான்கள் கூப்பிடும் பொழுது கர்த்தர் கேட்டு அவர்களுக்கு எல்லா உபத்திரங்களுக்கும் நீங்களாக்கி விடுகிறார். அடுத்து 18 நொறுங்குண்ட இருதயம் உள்ளவர்களுக்கு கர்த்தர் சமீபமா இருந்து நறுங்குண்ட ஆவி உள்ளவர்களை அவர் என்ன பண்ணுகிறார்? ரட்சிக்கிறார். 19 துன்பங்கள் அநேகமா இருக்கும். ஆமா, அவன் எல்லாவற்றிலிருந்து அவன் என்ன பண்ணுவார்? நமக்கு நினைக்கும் என்னடா நமக்கு தானே கஷ்டம் வருது, நமக்கு தான் போதனை. நான் போன வாரத்தில் நான் இதை எடுத்தேன். நான் கர்த்தருடைய பிள்ளைகளுக்கு கண்டிப்பா சிட்சை இருக்கிறது. என்ன இருக்கிறது? என்ன கிடையாது? ஆக்கினை கிடையாது. நமக்கு என்ன கிடையாது? ஆக்கினை. அவர்களுக்கு மொத்தமா ஆக்கினை தீர்ப்பு அவர்களுக்கு. ஆமா, திருவிருந்து எடுக்கிற தேவனுடைய பிள்ளைகளுக்கு நாம் ஒவ்வொரு மாசமும் திருவிருந்து எடுக்கிறோம். எடுக்கும் பொழுது நாம பாவங்களை அறிக்கை செய்கிறோம், நம்முடைய குற்றங்களை அறிக்கை செய்கிறோம், நம்முடைய மீறுதலை அறிக்கை செய்கிறோம். அதனால ஆண்டவர் நம்மளை என்னவா பண்றாருன்னா நீதிமானா மாத்திட்டார். அந்த திருவிருந்து எடுக்கிற எல்லா தேவனுடைய பிள்ளைகளையும் தேவன் என்னவா மாத்திட்டார்னா நீதிமானா மாத்திட்டார். இந்த நீதிமானா மாத்தினதுனால நமக்கு என்ன? நீதிமானுக்கு அநேக என்ன இருக்கும்? துன்பங்கள் இருக்கும். ஆனால் எல்லாவற்றிலும் அவர் நின்று என்ன பண்ணுகிறார்? விடுதலை ஆக்குகிறார். 20ஆம் வசனம் பாருங்க. ஆமா, நீதிமான்களுக்கு ஆண்டவர் ஒன்றும் என்ன பண்ணுவதில்லை? முறிக்கப்படுவதில்லை. சொல்லுங்க பாப்போம். ஆமா, மண்டே வந்து எசரா பேக் வீல் அந்த தண்டாட்பட்டு பிரிட்ஜ் ஏறும் பொழுது ஆமா பேக் வீல் கலண்டு கீழே விழுந்தான். நம்ம குணசேகர் பிரதர், நம்ம டேவிட் பிரதர், நம்முடைய சேகர் பிரதர் எல்லாரும் தான் ஆட்டோவில் வச்சு தூக்கிட்டு வந்தாங்க. ஆனால் நான் அப்படி விழுந்து கண்டிப்பாக ஃப்ராக்சர் ஆகியிருக்கணும். ஆனால் போய் எக்ஸ்ரே எடுத்து பார்த்த பொழுது ஃப்ராக்சர் இல்லை, எலும்பு முறிக்கப்படுவதில்லை. ஒரு சொல்லுங்களாம் பார்ப்போம். சதபரன் இருக்குது அப்படின்னாங்க. அதுவுமே சரியாகி கர்த்தர் இன்றைக்கு குறுக்குப்பேட்டை சபையில் போய் பிரசங்கம் பண்ணுவதற்கு ஆண்டவர் உதவி செய்தார். கர்த்தர் நல்லவர். அல்லேலூயா. நீதிமானுடைய எலும்புகளை அவர் என்ன பண்ணுகிறார்? காப்பாற்றுகிற தேவனாய் இருக்கிறார். 92ஆம் சங்கீதம் 12வது வசனம். ஆமா, நீதிமான் எப்படி இருப்பான் என்று சொன்னார். ஆமா, பனையை போல. எப்படி? பனைமரத்தை பார்த்தீங்கன்னா 4 வருஷம் மழை இல்லைன்னா கூட, 4 வருஷம் மழை இல்லைன்னா கூட அது அப்படியே தாங்கும். இல்லையா? இந்த வேப்ப மரம் இருக்குது பாருங்க, அப்படியே 1 மாதத்துக்கு அதை சுற்றி தண்ணின்னா போது ஃபுல்லாக காய்ச்சி போயிடும். ஆமாம், நான் நேரடியாகவே அதை பார்த்துருக்கேன். ஆமாம், தண்ணிக்குள்ளே மாட்டிச்சு இந்த வேப்ப மரம். ஒரு குழி பார்த்தா ஃபுல்லாக காய்ஞ்சி ஒன்றும் இல்லை, கறி போச்சு. ஆனால் அந்த பனைமரம் இருக்குது பாருங்க, தண்ணி சுற்றி நின்னாலும் பிரச்சனை கிடையாது. ஏன்னா அவன் நீர்ப்பாய்ச்சலான தோட்டத்தை போல இருப்பான். இந்த பனை தென்னை பார்த்தீங்கன்னு சொன்ன எல்லாவற்றுக்கும் உதவும். அந்த கையா இருக்கட்டும், அந்த இலையா இருக்கட்டும், அதனுடைய பழங்களா இருக்கட்டும், அதனுடைய எல்லா அதுபோல ஆண்டவர் நம்மளை எப்படி ஆசீர்வதிக்கிறார் என்று சொன்னால், எப்படி ஆசீர்வதிக்கிறார்? நீதிமான் பனையை போல செழித்து
கேதுருவை போல வளருவார். இல்லையா? ஆமா, நம்ம அங்க போகும் பொழுது நம்ம கேதுரு மரத்தை பார்த்தோம். எங்க வீட்டில் கூட போட்டிருக்கிற கிட்டத்தட்ட எனக்கு தெரியும் 30 வருஷம் ஆச்சு. அந்த பனை மரத்துல தான் செதுக்கி அந்த கை போட்டிருக்கிறாங்க. அது என்ன பண்ணாதுன்னா உளுத்து போகாது. ஆமா, பூச்சி புழு அரிக்காது. அந்த மரம் எப்படி இருக்கும்னா ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்கும். அதே போலதான் கர்த்தருடைய பிள்ளைகளாகிய நமக்கு அநேக துன்பங்கள் வரலாம், அநேக கஷ்டங்கள் வரலாம், அநேக பாடுகள் வரலாம். ஆனால் அவைகள் ஒன்று நம்மளை சேதப்படுத்தவே முடியாது. அல்லேலூயா. ஆமா, பஞ்சகாலத்திலும் தேவன் அவனை ஆசீர்வதிக்கிற தேவனாயிருக்கிறார். அந்த அதுல 10ஆம் வசனத்தை பாருங்க. என் கொம்புகளை என்னது காண்டாமிருகத்தின் கொம்பை போல உயர்த்துவேன், புது எண்ணெயால் நாள்தோறும் அந்த வசனத்தை சொல்லணும். நான் இன்றைக்கு புது சிருஷ்டி. இன்றைக்கு நான் யாரு? காலைதோறும் அவருடைய கிருபைகள் என்னவா இருக்கிறது? புதிதா இருக்கிறது. ஆகவே தேவனுடைய பிள்ளைகளாகிய நாம் அல்லேலூயா நாம் யாராக்கப்பட்டிருக்கிறோம் என்று சொன்னால் இலவசமாய் கிருபையினால என்னவாக்கப்பட்டிருக்கிறோம் என்று சொன்னால் நீதிமானாக்கப்பட்டிருக்கிறோம். 28 நீதிமொழிகள் 28:8-1. ஆமா, நீதிமான்களோ எப்படி இருப்பார்கள்? சிங்கத்தை போல தைரியமாய் இருப்பார்கள். பெரிய யானை அது அப்படி தும்பக்கையை அசைச்சா கூட சிங்கம் எப்படி நிற்கும்னு சொன்னா எப்படி இருக்கும்? ஏன்னா அது காட்டுக்கு ராஜா. அதனால நமக்கு பின்னால், அதனாலதான் ஆண்டவர் நமக்கு சொல்லும்போது சொன்னாரு, இந்த ஆடுகளை ஓநாய்களுக்குள்ளே நான் அனுப்புகிறேன். எங்க அனுப்புறேன்? மத்தேயு 10ஆம் அதிகாரத்தில் ஆண்டவர் சொல்லும்போது சொல்றாரு, தன்னுடைய சீடர்கள் எல்லாம் தெரிந்து கொண்டு 10:16 சொல்லும்போது சொல்றாரு, நான் ஆடுகளை எங்க அனுப்புறேன்? ஓநாய்களுக்குள்ளே அனுப்புகிறேன். ஓநாய்கள் நிறைய இருக்குது, ஆடு ஒண்ணுதான். ஆனா அதுக்குள்ள ஆண்டவர் நம்மளை அனுப்புறார். ஏன் நம்மளை கண்டு அவன் பயப்படுறான் அப்படி சொன்னா பாருங்க. ஒரு பேப்பரை கண்டு பயப்படுறான். எதை கண்டுறான்? ஒரு டிராக்டர். எல்லா கம்பெனியுமே அட்வர்டைஸ்மெண்ட் பண்ணுது, எங்க பொருளை வாங்க, இஷ்டம்னா வாங்குறோம். ஆமா, வழியில் நின்று நிறைய அட்வர்டைஸ்மெண்ட் கொடுக்குறாங்க. ஆனா இது கிறிஸ்தவன் ஒரு டிராக்டர் கொடுத்தா உடனே ஒருத்தன் போன் அடிக்கிறான். அதுக்குள்ள ஒரு 20 பேர் பைக்கில் வந்துடுறான். அந்த பேப்பரை கண்டா அவனுக்கு அவ்வளவு பயம். சொல்லுங்க. ஒரு தலைவர் சொல்லும் போது சொல்றாரு, இந்த 2.3% தான் அங்க இந்துக்கள் இருக்கிறாங்க. பைபிள் எத்தனை பைபிள் பிரிண்ட் பண்ணி வெளியே வருது அப்படி சொன்னா, ஆமா, பல கோடி பைபிள் பிரிண்ட் ஆகி வெளியே வருது. எதுக்கு இத்தனை கிறிஸ்தவர்களுக்கு 2.3 கிறிஸ்தவர்களுக்கு எதுக்கு பல கோடி ஆமா பைபிள் கொடுக்குறாங்க? பைபிளை கண்டா பயம். சொல்லுங்க. கம்யூனிஸ்ட் இந்த இதுல எக்ஸிபிஷன்ல போட்டிருந்தாங்க. ஆமா, அங்க புக் ஸ்டால் போட்டிருந்தாங்க. அங்க புக் ஸ்டால் போட்ட இடத்துல பைபிள் வச்சிருந்தாங்க. பைபிள் உடனே வந்தானே 10 பேர். இந்த ஸ்டால் இருக்கக்கூடாது. ஸ்டால் பெர்மிஷன் வாங்கி அதை கட்டி அந்த பைபிள் கொடுக்க இஷ்டம்ங்கிறவங்க என்ன பண்ணுறாங்க, வாங்கிட்டு போறாங்க. இது கிதியோன் பைபிள் ஃப்ரீயா நியூ டெஸ்ட்மென்ட் கொடுக்குறாங்க. இப்போ பாருங்க, இந்த சாதாரண புத்தகம், சாதாரண புத்தகம், அந்த புத்தகத்தை கண்டாலே அவங்களுக்கு என்னதுன்னா பயம். எங்க இந்த புத்தகம் இவங்களை மாற்ற போகுதோ? ஏன்னா எத்தனையோ பேருக்கு டிராக்டர், ஆமா, அவன் மரணத்துக்கு நேராக போயிருப்பான், சாவுக்கு நேராக போயிருப்பான். அந்த நேரத்தில் நிறைய பேருடைய சாட்சி நான் கேட்டிருக்கிறேன். அந்த நேரத்தில் அந்த டிராக்டர் கிடைச்சிருக்கும். உடனே அந்த டிராக்டர் எடுத்து படிப்பான். அவனுக்கு ஆண்டவர் ஒரு விடுதலை கொடுப்பார். நல்ல சொல்லுங்க. உடனே சாவுக்கு போனவன் அந்த டிராக்டர் தொட்டு படித்து அதன் மூலமாய் அவன் என்ன பண்ணியிருக்கான்னா ஆண்டவரை சொந்த இரட்சகராக ஏற்றுக்கொண்டிருக்கிறான். ஆகவே தேவனுடைய பிள்ளைகளே, கர்த்தர் அல்லேலூயா நம்மளை என்னவா மாற்றிருக்கார் அப்படின்னு சொன்னா, என்னவா மாற்றிருக்கிறாரு?
நீதிமானாய் மாற்றி இருக்கிறார். நீதிமொழியின் புஸ்தகம் 20:7. ஆமா, நீதிமான் எப்படி நடக்கிறான்னு சொன்னால் உத்தமத்திலே நடக்கிறான். அல்லேலூயா. நீதிமான் எப்படி நடக்கிறான்? ஆமா, இவனை யோபை குறித்து சொல்லும் பொழுது வேதம் சொல்கிறது, அவன் சன்மார்க்கனும் உத்தமனும் தேவனுக்கு பயந்து பொல்லாப்புக்கு விளங்குறமா இருந்தான். அவனையும் வேதம் பழைய ஏற்பாட்டில் என்னவா மாத்து சொன்னா? நீதிமானாய் மாத்தி. இப்போ தேவனுடைய பிள்ளைகளாகிய நம்மள ஆண்டவர் என்ன பண்ணியிருக்காருன்னா நீதிமானாய் மாற்றிருக்கிறார். ஆகவே நாம் பயப்பட வேண்டிய அவசியமே கிடையாது. 21:15 ஆமா, பாருங்க, அந்த நியாய தீர்க்கப்படுவது கர்த்தருடைய பிள்ளைகளாகிய நாம் பயப்பட வேண்டிய அவசியமே கிடையாது. நியாயம் தீர்ப்பது நீதிமானுக்கு என்னமா இருக்கும்? சந்தோஷம். அல்லேலூயா. அக்கிரமக்காரருக்கும் அது என்னது? அழிவு. ஆகவே ஆண்டவருடைய பிள்ளைகளாகிய நாம் என்னவா மாற்றப்பட்டிருக்கிறோம் என்று சொன்னால், இன்றைக்கு உங்களுடைய இருதயத்தில் நீங்கள் விசுவாசிக்கணும். இலவசமாய் இந்த ரோமர் 3:24 நமக்கு மறக்கவே கூடாது. இலவசமாய் கிருபையினால நம்மளை எல்லாரும் என்னவா மாற்றிருக்காருன்னு சொன்னா, ஆமா, அந்த நீதிமான் என்னவன் இருக்கிறான்னு ஆசீர்வதிக்கப்படுகிறான். வேதம் சொல்லுகிறது நீதிமானுக்கு ஒரு கேடும் வராது. அதெல்லாம் வசனம் நிறைய எடுத்து வச்சிருக்க நீதிமானுக்கு. ஆனால் நமக்கு நேரம் இல்லாதனால அது எல்லாருக்கும் உங்களுக்கு தெரிஞ்ச வசனங்கள் தான். ஆகவே தேவனுடைய பிள்ளைகளாகிய நாம் என்னவா மாற்றிருக்கிறோம் என்று சொன்னால், அல்லேலூயா, நீதிமானாய் மாற்றியிருக்கிறார். ஆகவே இந்த நீதிமான வழக்கில் தோற்கடிக்கப்பட முடியாது. வழக்கில் என்ன பண்ண முடியாது? தோற்கடிக்கப்பட முடியாது. நம்ம மேலே குற்றஞ்சாட்ட முடியாது. ஆமாம், ரோவருக்கு பவுல் எழுதும்போது எழுதுகிறார், தேவன் நம்மை நீதிமானாய் மாற்றி இருக்கும் பொழுது வேறொருவன் ஆக்கினைக்கு உட்படுத்தி குற்றவாளி என்று தீர்ப்பதே எப்படி? யார்? நம்ம மேலே யாருமே என்ன பண்ண முடியாது, குற்றவாளியாக என்ன பண்ண முடியாது. தேவன் நம்ம என்னவா மாற்றிருக்காருனா நீதிமானா மாற்றிருக்கிறார். பரலோகம் நம்மை பார்த்து நீதிமான் என்று சொல்லுகிறது. ஆகவே நம்ம ஒருவரையும் குற்றம் சாட்ட முடியாது. நம்ம அப்படியே எழுந்து